ஹலால் உணவுகள். ஹலால் முறையில் செய்யப்படும் உணவுகள் உண்மையிலேயே சிறந்ததுதானா, இல்லை ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறார்களா? ஹலால் முறையில் ஒரு பிராணியை வெட்டும் போது அங்கு மற்ற பிராணிகள் இல்லாதவாறு அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். வெட்டப்போகும் கத்தியை கூட பிராணிகள் கண் முன்னே வைக்க மாட்டார்கள். இந்த காரணத்தால் அப்பிராணிகளுக்கு பயம், மன அழுத்தம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் மாமிசத்தில் சேர்வது குறையும். இது நமக்கு நன்மை பயக்கலாம். மற்ற கடைகளிலோ கூடங்களிலோ பெரும்பான்மையாக இந்த பழக்கத்தை யாரும் கடைபிடிப்பதில்லை. ஒரு கூர்மையான கத்தி கொண்டு துல்லியமாக இரத்த குழாய்களை ஒரே சீவில் சீவிவிட வேண்டும். இதன் நோக்கம் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிவிரைவாக நிறுத்தப்பட்டு அப்பிராணியின் உயிர் உடனேயே பிரிய வேண்டும் என்பதே ஆகும். முக்கியமாக அந்த கத்தி கூர்மையாக இருக்க வேண்டுமே தவிர கனமாக இருந்துவிடக் கூடாது. இதன் உள்ளர்த்தம் அந்த கனமான கத்தி கூட அப்பிராணிக்கு வேதனையை அளித்துவிடக் கூடாது என்பதே ஆகும். வெட்டுவதற்கு முன் அப்பிராணிக்கு சரியான அளவில் நீர் மற்றும் உணவு வழங்கி அப்பிராணியை சாந்தமாகவும் அன்பாகவும் கையாள்வார்கள். இவையாவும் ஒரு சிறந்த மனிதாபிமானமாக எனக்கு விளங்குகிறது நண்பர்களே. இதில் மிக முக்கியமாக வெட்டப்பட போகும் பிராணிகள் நோய்வாய்ப்பட்டிருக்காமல் இருக்க வேண்டும். உடலில் காயங்கள் இருத்தல் ஆகாது. எனவே ஹலால் முறை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் உரித்தானது அல்ல அன்பர்களே. அனைத்து மக்களும் இம்முறையின் உணவினை தாராளமாக உண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். நன்றி.